ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கையான இந்த ஷாதுலியா தரீகாவின் தேசிய மாநாட்டில் இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சாதாத்மார்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான இந்த மஜ்லிஸில் எனக்கு 2 தலைப்புகளில் உரை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லப்பட்டாலும் கூட இப்போது பேசக்கூடிய இந்த தலைப்பு இது எக்ஸ்ட்ராவாக தரப்பட்ட ஒரு தலைப்பு என்பதை நான் உங்களுடைய கவனத்திற்கு அறிய தந்து, எனக்கு தரப்பட்ட அஹ்லுல் பைத், ஃபதாயிலு அஹ்லுல் பைத் வ ஃபதாயிலு சாலிஹீன் என்ற தலைப்பை இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு பேசுமாறு அன்பு சகோதரர் சங்கைக்குரிய பஹஜி ஹஸ்ரத் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த உரையை நாம் இஷாவுக்கு பிறகு நாம் வைத்துக்கொண்டு இப்போது இல்முர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இல்ம் எதற்கு உட்பட்டது, அதனுடைய அளவு என்ன, அதனுடைய விரிவு என்ன, அதன் ஆழம் என்ன, அதன் உயரம் என்ன, அதன் தாக்கம் என்ன என்பது குறித்த ஒரு சின்ன உரையை இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸிலே நான் நிகழ்த்த இருக்கிறேன். இந்த உரையினுடைய நோக்கம், பொதுவாக எந்த உரை மக்களுக்கு மத்தியில் நிகழ்த்தினாலும் அதற்கான ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். ஒன்று, மக்கள் மத்தியிலிருந்து வரவேற்பு அதிகமாக வர வேண்டும் என்ற நஃப்சானியத்தாக இருக்கலாம், அல்லது மக்கள் தன்னை பாராட்ட வேண்டும் என்ற நஃப்சானியத்தாகவும் இருக்கலாம், அல்லது மக்கள் இதன் மூலமாக பலன் பெற வேண்டும் என்ற எண்ணமாகவும் இருக்கலாம். இதையும் தாண்டியவைகளும் இருக்கிறது. அதை தாண்டியதுதான் இதை சொல்லுவதின் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கக்கூடிய அன்பின் ஒரு பகுதி குறைந்தபட்சம் ஒரு அணு அளவாவது அதிகப்படுமேயானால் அதுவே இந்த உரையின் பாக்கியமாக அமையும். அதுவே இந்த நோக்கமாகவும் இருக்கட்டும். அருமையானவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்கிறான் அல்லாஹ். நேசிப்பு என்பது எப்படி ஏற்படும்? மஹப்பத் என்பது எப்படி ஏற்படும்? ஒரு மனிதனுடைய குணநலன்களை பார்க்கிறோம், அவனுடைய அஹ்லாக்குகளை பார்க்கிறோம், அவனுடைய பண்புகளை பார்க்கிறோம், அவனுடைய நடைமுறைகளை பார்க்கிறோம். மென்மை, அன்பு, கருணை, அருள், பரிவு இவைகளெல்லாம் ஒரு மனிதனிடத்திலே இணையும் பொழுது அந்த மனிதனின் மீது இயல்பாக நமக்கு அன்பு வருகிறது. இவர் கோபப்பட மாட்டார், கேட்டால் சொல்லுவார். இவர் கோபப்பட மாட்டார், கேட்டால் தருவார். இவர் கோபப்பட மாட்டார், கேட்டார் வழிகாட்டுவார் என்று சொல்லப்படும் பொழுதெல்லாம் அவர் மீது அன்பு நமக்கு அதிகரிக்கிறது. அப்படிப்பட்டவரா இவர் என்று நாம் அன்பை அதிகரித்துக் கொள்கிறோம் இல்லையா? அது வழியாக எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாகவும் யாவருக்கும் எல்லா காலத்திற்கும் முன்மாதிரியாகவும் இருந்தவர்கள்
கேட்டாலும் தருவார்கள், வழிகாட்டுதலும் கேட்காவிட்டாலும் தருவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டால் தருபவர்கள் இருக்கிறார்கள், கேட்காமலேயே தருபவர்கள் அல்ல, தந்தவர்கள் கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனும் பொழுது நாம் அவர்கள் மீது காட்டக்கூடிய அன்பு, பரிவு, பாசம், மஹப்பத் அனைத்தை விடவும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு. அந்த வகையிலே அவர்களை குறித்த இல்மு ரீதியான சில தகவல்களை நான் இங்கே சொல்லும் பொழுது அது எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அவர்கள் மீது நாம் காட்டக்கூடிய அன்பையும் பாசத்தையும் அதிகப்படுத்தி தருமையானால் இந்த உரை பாக்கியமான உரை, இந்த உரை பாக்கியமான உரையாக அமையும் என்ற அடிப்படையில் தான் இந்த தகவல்களை நான் சொல்ல முன் வந்திருக்கிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவர்களே சொல்லுவார்கள், ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், முந்தியவர்களினுடைய இல்மும் பிந்தியவர்களினுடைய இல்மும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம புரியணும். இந்த ஹதீதுகளை தெரியாதவர்கள் இல்லை. இங்க இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய இஹ்வான்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியாத ஹதீதா இது? எல்லோருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், நமது கொள்கைகளை எதிர்க்கக்கூடியவர்களுக்கும் தெரியும். ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், முந்தியவர்களினுடைய இல்மும் பிந்தியவர்களினுடைய இல்மும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, நான் வழங்கப்பட்டிருக்கிறேன் என்கிறார்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதன், ஒரு அறிவு உடைய ஒரு மனிதன், அறிவாளி என்கிறோம். அந்த மனிதனுக்கு, ஒரு மனிதனுக்கு இங்கு இருக்கக்கூடியவர்களினுடைய 10 பேரினுடைய இல்மை கொடுக்கப்பட்டால் அவனின் நிலை என்ன? ஒரு 10 பேருடைய இல்ம அவன் சுமக்கிறான் வைங்க, நம்ம போல ஒரு 10 பேர், அந்த 10 பேருக்கு இருக்கக்கூடிய அறிவின் தாக்கம், ஆழம் எவ்வளவோ அந்த 10 பேரினுடைய அறிவை ஒரே மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கினால் அவன்தான் இந்த மண்ணிலேயே மிகச் சிறந்த அறிஞராக இருக்க முடியும். மாறுபட்ட கருத்து யாரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? 10 பேரினுடைய அறிவை சுமக்கிறான் என்று சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்க வேண்டும். இந்த மஜ்லிஸில் அல்ல, இந்த மண்ணிலேயே, இலங்கையிலேயே அவன்தான் மிகச் சிறந்த அறிவாளியாக இருக்க முடியும். 10 பேர் என்பதோடு இன்னொன்று ஒரு ஜீரோவை இணைத்துக் கொண்டு 100 பேரினுடைய அறிவை ஒரு மனிதன் சுமக்கிறான் என்று வையுங்கள். 100 பேருடைய அறிவு ஒருத்தன் கொடுத்தாச்சு, அவன் எப்படி இருக்கும்? இந்த உலகத்திலேயே அவன் தான் சிறந்தவனா இருப்பான். இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த அறிவாளி அவனாகத்தான் இருக்க முடியும். 100 பேர் என்பதோடு ஒரு 1000 பேரை வைத்துக் கொண்டால் 1000 பேரினுடைய அறிவு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் தெரியுமா? பைத்தியக்காரனாக ஆகிவிடுவான். சுமக்க முடியாது சகோதரர்களே. அறிவினுடைய அளவு கடந்த நிலையை ஒரு மனிதனால் சுமக்க முடியாது என்பதுதான் உண்மை. முடியுமா? என்ன, அவர் நல்லா தானே இருந்தார், இப்படி ஆயிட்டாரு. நம்ம இயல்பாக கேட்கிறோம். நடைமுறைகளை நீங்கள் பாருங்கள். நல்லா இருந்தார், இப்படி நிறைய படிச்சாரு, படிச்சு 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 மூளை குழம்பி போயிடுச்சு சொல்கிறோமா இல்லையா? 1000 பேர் அல்ல, நான் 100 பேர் என்று சொன்னதே அதிகம். இன்னும் சொல்ல போனால் 10 பேர் என்று சொன்னதே அதிகம். ஆனாலும் ஒரு விளக்கத்திற்காக இந்த குறிப்பிட்டேனே அன்றி அளவுகோலுக்காக அல்ல. பல பேரினுடைய அறிவை ஒரு மனிதனால் சுமக்க முடியாது. இவரா, இவர் நஹ்வு இலக்கணத்திலே தேர்ந்தவர் என்று ஒருவரை சொல்லுகிறோம். இவரா, இவர் ஃபிக்ஹிலே சட்டக்கலையிலே தேர்ந்தவர் என்று சொல்லுகிறோம். இவரா, ஃபலக்கிலே ஆகாய சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இவர் சிறந்தவர் என்று சொல்லுகிறோம். இவரா, ஜியோகிராபியா ஜியோகிராபியிலே சிறந்தவர் என்று குறிப்பிடுகிறோம். எல்லாவற்றிலும் முழுமை பெற்றவர் என்று யாரையாவது சொல்ல முடியுமா? அப்படி யாராவது இருக்கிறார்களா? இருக்க முடியாது, இருக்க முடியாது. எல்லோரோலாம் ஏற்றுக்கொண்டப்பட்ட ஒரு நிலை. ஆனால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், எனக்கு முந்தியவர்கள், பிறப்பால் என்னை கடந்து சென்ற கோடான கோடி அத்துணை அறிஞர்களாக இருந்தாலும் சரி, சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி, அத்துணை பேருடைய அறிவும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. எனக்கு பின்னால் வரப்படக்கூடியவர்களுடைய அறிவும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லது இப்படி ஒரு கருத்து, அல்லது அவர்களை பற்றியும் நான் அறிந்திருக்கிறேன், இவர்களை பற்றியும் நான் அறிந்திருக்கிறேன். எப்படி எடுத்துக்கொண்டாலும் அளவு கடந்த, நிர்ணயம் செய்ய முடியாத, அளவிட முடியாத வலிமையான அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஞானத்திற்கும் சொந்தக்காரர்கள் தான் நமது உயிரிலும் மேலான நமது தலைவர் கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய பெருமக்களே,